வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். புண்ணியம் வீடு சேனல்லேருந்து நான் சுதா சந்தோஷ். இன்றைக்கி நான் முதல் முறையாக வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதற்காக தான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு வேணும். இந்த ஜேர்னி லாங் ஜேர்னியாக இருக்கணும். நீங்கள் எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா, என்னோடய முகூர்த்த சாரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த சாரீ தான் என்னோடய முகூர்த்த சாரீ. எனக்கு 2003 மேரேஜ் ஆச்சு. கீழே மட்டும்தான் கரை இருக்குது பாருங்கள், மேலே கரை இல்லை. எனக்கு ஆக்சுவலாக நான் ஷார்ட்டாக இருப்பேன், 5'4". எனக்கு மேலே பார்டர் இருக்கிற சாரியும் பிடிக்காது. இந்த சாரியை அப்பாவும் என் அக்காவும் என் மாமியார் வீட்டில் இருக்கிறவங்களோட போய் எடுத்தாங்க. இந்த சாரீ வந்து மாமியார் வீட்டில் எடுத்து கொடுக்குற சாரீ, முகூர்த்த சாரீ. ஆக்சுவலாக நான் கலராக கூட இருக்க மாட்டேன். என் அக்கா தான் இந்த கலரை செலக்ட் பண்ணாங்களாம். இப்போ நான் பேச போகிற டாபிக் என்னென்னா, இந்த சாரீ பற்றியே கொஞ்சம் பேசலாம். இந்த சாரீ என்னோடய முகூர்த்த சாரீ. அடுத்து 2003 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 2006 எனக்கு என் பையன் பிறந்தான். அதுக்கு முன்னாடி சீமந்தம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போது இந்த சாரீ தான் நான் கட்டிகிட்டு இருந்தேன். சென்டிமெண்ட். இந்த சாரியில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சாரியோட கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரில் ப்ளவுஸ் பீட் இருக்குது. நான் அந்த ப்ளவுஸ் பீட்டு தான் முகூர்த்த சாரிக்கு போட்டேன். இப்போ எனக்கு பத்தாது, ரொம்ப குட்டியாக இருக்கும் அது. இந்த கிளாத்லேயே நான் வந்து ஒரு விஷயம் பண்ணோம். அது என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது என்ன தெரியுதுங்களா, ஒரு சுருக்கு பை. இந்த முகூர்த்த சாரியோட ப்ளவுஸ் பிட்டு தைச்சி மீதி இருந்ததில் ஒரு சுருக்கு பை. இதை எங்கள் அத்தை தான் யார்கிட்ட டெய்லர்கிட்ட கொடுத்து தைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. 23வது வருஷம் இப்போ எனக்கு. இதில் பாக்கு இருக்குது, கொட்டைப்பாக்கு. அப்புறம் சின்ன கண்ணாடி இருக்குது. நான் ரீசெண்டாக என் பையனும் நானும் இதை பிரித்து பார்த்தோம் என்ன இருக்குதுன்னு. கொம்பு மஞ்சள்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் வந்து பீஸ் பீஸாக தூளாயிட்டு இருந்தது. ஒரு ஒரு சின்ன கட்டையில் ஒரு டப்பா மாதிரி இருந்தது. அது என்னவோ குங்கும பரணன்னுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கண்ணாடி இருக்குது வந்துடுங்களா, மேலெல்லாம் டேப் ஒட்டி அந்த கண்ணாடி. முக்கியமாக அதோட ஒரு காயின், ₹1 காயின் இருந்தது. அது புகுந்த வீட்டிலேருந்து போன உடனே மாமியார்கிட்ட இதை கொடுக்கணுன்னாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அம்மா வீட்டிலேருந்து கட்டி கொடுக்குற வெத்தலை, பாக்கு, மஞ்சா, கொம்பு மஞ்சா எல்லாம் வச்சு இந்த சுருக்கு பை ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும் பார்த்திங்களா, அப்போ அவங்கக்கிட்ட கொடுத்து வைக்கணும்னு. இது ஆக்சுவலாக என்னோடய பீரோலே தான் இருக்குது. இதை பற்றி ஒரு சுவையான ஒரு கதையை சொல்ல போகிறேன் நான். என்னோடய பாட்டி சொல்லுவாங்க, என்னோடய தாத்தா வந்து பாட்டியோட கல்யாணத்தும் போது கொடுத்த சுருக்கு பையை யாரோ பாக்கு கேட்டாங்கன்னு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே முரத்தில் கொட்டிட்டார் அவங்க கையில். அவங்க பெரிய சுருக்கு பையன் அந்த காலத்தில். அந்த சுருக்கு பையில் அவங்க நல்ல வசதியாக இருப்பாங்க அந்த காலத்தில். அவங்க தங்க காயின் போட்டிருக்காங்க அதில். இப்போ என்னோடய சுருக்கு பையில் ₹1 காயின் இருக்குது, நான் பார்த்தேன். ஸ்டீல் ஒரு ₹1 காயின் இருந்தது, எங்கள் அத்தை தான் போட்டிருக்காங்க. என்னோடய பாட்டியோட சுருக்கு பையில் தங்க காயின் இருந்திருக்கு. அந்த பாக்கோடையே தாத்தா கொட்டிகிட்ருக்காரு. அப்புறம் அந்த விஷயத்தை தெரிஞ்சு பாட்டி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில். சென்டிமெண்ட்டாக அம்மா வீட்டில் கொடுத்தது அதிலே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தாத்தா தெரியாமல் யாரோ பாக்கு கேட்டாங்க, பாக்கு மூட்டை தானேன்னு எடுத்து கொடுத்துட்ருக்காரு. இந்த கதையை பாட்டி சொல்லி நான் கேட்டிருக்கேன். நானும் என் பையனும் ரீசெண்டாக இந்த என்னோடய சுருக்கு பையை திறந்து பார்த்தோம். அப்போ என்ன இருக்குதுன்னு அதில் பார்த்தோம். என்னோடய சுருக்கு பையில் ஒரு சில்வர் காயின் தான் இருந்தது. திரும்ப அந்த தூளான மஞ்சள் தூளெல்லாம் போட்டுட்டு திருப்பி கட்டி திருப்பி பீரோவிலே போட்டுட்டோம். இது இருக்கட்டும்.
இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வசதிக்கு ₹1 காயினும் அது தங்க காயினும் பிறந்த வீட்டிலேருந்து நமக்கு கொடுக்குற சீதனம், அதை நம்ம மகிழ்ச்சியோடு வாங்கிக்கணும். அதுதான் நான் இந்த விஷயத்தில் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், இப்போ இதை பாருங்கள். இந்த காயின் வருஷம் 1947. இந்த காயின் எங்கே கிடைச்சது தெரியுங்களா? இது போலவே சுருக்கு பை எங்கள் மாமியார் பீரோவில் வச்சுருக்காங்க. அந்த சுருக்கு பையை திறந்து பார்த்தோம். அதில் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ₹1 காயின் கிடைச்சிது. தங்க காயின் கிடைக்கலன்னா என்னங்க, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ வந்த காயின் இது, ₹1 காயின். சரி, எடுத்து வச்சுக்கலான்னு ஞாபகமாக எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது ஒரு ₹2 காயின். இது பூஜை பண்ணாங்க வீட்டில். இந்த வீட்டில் ஒரு யாகம் மாதிரி போட்டாங்க. அப்போது நிறைய காசு போடுவாங்க, அதில் காயின் தான் போடுவாங்க. அதில் தீஞ்சு போச்சு. இது ஆக்சுவலாக ₹2 காயின். இதை வீட்டில் வச்சா நல்லது, ஐஸ்வர்யம் வரும்னாங்க. இந்த காயினோடு எடுத்து நானும் அதை வச்சுருக்கேன். இப்போ இந்த புடவை கதைக்கு வரலாம். இந்த சாரியை நான் ட்ரை கிளீனிங்கே பண்ணதில்லை. நம்ம முகூர்த்த சாரி அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் ஒரு முறையோ 2 முறையோ தான் கட்டுறோம், அப்புறம் கட்டுவதே இல்லை. என்னவோ சென்டிமெண்ட் இதெல்லாம் நமக்கு, அதனால் பத்திரப்படுத்தி வச்சிடறோம். என்னை பொறுத்த வரைக்கும் குறைவான விலையிலேயே வாங்கிக்கலாம் சாரியை, நல்லா உடுத்திக்க முடியும். அதிக விலை கொடுத்து வெள்ளி சரிக்க வச்சு வாங்கிட்டு ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறோம், அதை உடுத்துவதில்லை. அதை உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.